அதிமுகவில் இருக்கிறவங்க, தெரிந்தவர்கள், பொதுமக்கள் எல்லாருமே கட்சி ஒன்றாக இணைந்தால்தான் புரட்சித் தலைவர் ஆட்சியை, புரட்சித் தலைவி ஆட்சியை கொண்டு வர முடியும். இல்லைன்னா முடியாது என்பதை உணர்ந்திருக்கிறார்கள், வெளிப்படையாக பேசுகிறார்கள். இந்த தனியார் ட்ரெயினில் போனாலும் சரி, எங்கே ஹோட்டலில் பார்த்தாலும் சரி, எல்லாம் ஒன்றிணைங்கன்னு சொல்கிறாங்க. அந்த துணை தொண்டர்களுடைய எண்ணத்தை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அது வரவேற்கத்தக்கது. ஏனென்றால் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி ரெண்டு பேருடைய நல்ல மதிப்பை பெற்றவர். 77 தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ஒரு முறை தவிர. இப்படி இந்த கட்சி ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல மனதுடன், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சொன்னதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். அதாவது ஒன்றிணைப்பு குழுவில்னு எனக்கே இன்னைக்கு தான் அவர் பேட்டி கொடுக்கறது தெரியுது. எங்கள்கிட்ட எல்லாம் தொடர்புல இல்லை. அவர் இப்ப இருக்கிறது எடப்பாடி தலைமையில் உள்ள அதிமுக. அவருக்கு அங்கே ஆதரவு அதிகமாக இருக்கிறது என்பது தெளிவாகிறது. இன்றைக்கு பண்ணாரி எம்எல்ஏ கூட வந்திருக்கிறாங்க. முன்னாள் நாடாளுமன்ற சத்யபாமா பக்கத்தில் இருக்கிறாங்க. இன்னும் போக போக அவருடைய எண்ணம் எல்லா தொண்டர்களும் விரும்புறாங்க. நிச்சயமாக எல்லோரும் இதை வரவேற்பாங்க. அது அவரை தான் கேட்கணும். 10 நாள் கெடு கொடுத்திருக்கிறார். இல்லை என்றால் இணைப்பதற்கான வேண்டிய முயற்சியை மேற்கொள்வேன் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். 10 நாள் கெடு கொடுத்திருக்காரு. முடிந்தவுடன் என் கருத்தை சொல்றேன். அதான் சொல்றேன், பொதுமக்கள் எல்லாரும், கட்சி சார்பு இல்லாதவர்கள் எல்லாருமே ஒன்று இணையணும்னு விரும்புறாங்க. ஏன்னா அதிமுக மீது இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார்கள். அதை இணைப்பதற்கு தடையாக இருப்பவர்கள் மீது கோபமாகவும் இருக்கிறார்கள். அவ்வளவுதான். அதாவது இது சரியான கேள்வி அல்ல. எல்லோரையும் இணைக்க வேண்டும் என்பதுதான். எல்லோரும் இணைய வேண்டும், அவ்வளவுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு மேல கேட்க மாட்டேன். அதாவது அண்ணன் ஓபிஎஸ் சொல்லியிருக்கிறாரு, மக்கள் செல்வர் டிடிவியும் சொல்லியிருக்கிறாரு. அது இன்றைய சூழ்நிலைக்கு கட்சி ஒன்று இணைய வேண்டும்ங்கிறதுல எல்லாரும் ஒத்த கருத்துல இருப்பாங்கிறது என்னுடைய எண்ணம்.